வணக்கம். தலை சிறந்த தமிழ் விஞ்ஞான நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம்ம சர்க்கரை வியாதி நமக்கு வராம நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள முடியுமா? கண்டிப்பாக உங்களுடைய சுகாதாரம், உங்களுடைய சுகாதாரமான வாழ்க்கை, உங்களுடைய குறைபாடற்ற வாழ்க்கை, வியாதி இல்லாத வாழ்க்கையை வாழ்வதற்கு உண்டான அனைத்து முயற்சிகளும் உங்களிடத்தில் இருக்க வேண்டும். இதற்கு எளிமையாக வழிகள் உண்டு. இன்னும் ஒன்று இதிலிருந்து நம்மளை தடுக்கிறது அந்த சோம்பல். இப்போ எல்லாம் சொஃபஸ்டிகேட்டட் ஆகிப்போச்சு. சொஃபஸ்டிகேட்டட் ஆனதுனால உடல் அசைவுகள் ரொம்ப குறைஞ்சி போச்சு. வீட்டு வேலை செய்யறதே தரக்குறைவாக நினைக்கிறாங்க. அதெல்லாம் தப்பு. உங்களுக்கு என்ன இன்னைக்கு இந்த கடந்த 35 வருடத்தில் 1985க்கு பிறகு நீங்கள் அந்த வேர்ல்டு ஃபுட் இன்டேக் எடுத்து பார்த்தீங்கன்னா, மனிதன் தனக்கு தேவைக்கு அதிகமாக உணவை உட்கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள். ஏன்னா உட்காந்துட்டே இருக்கீங்க, கம்ப்யூட்டரில் விளையாடுறீங்க, கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, மொபைல் ஃபோனில் சோஷியல் மீடியாவில் இருக்கீங்க. உங்களுக்கு தெரியாமல் எதனா ஒன்று சாப்பிட்டுட்டே தான் இருக்கீங்க. ஜூஸ் குடிச்சிட்டே இருக்கீங்க, ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டே இருக்கீங்க. இது மாதிரி அந்த காலத்தில் இவ்வளோ ஜூஸ், இவ்வளோ ஸ்நாக்ஸ் எல்லாம் கிடையாது. 50 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். இது ஒரு முக்கியமான இது நீங்கள் ரியலைஸ் பண்ணணும். ஏன்னா உடல் உழைப்பும் இல்லை, விளையாட்டும் இல்லை, எக்ஸசைஸும் இல்லை. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா 60s 70s 80sலாம் எல்லாருமே ஏதாவது ஒரு கேம்ஸ் ஆடுவாங்க. இன்னைக்கு யாருமே எந்த கேம்ஸும் ஆடுறது இல்லை. அதுக்கு உண்டான வசதி வாய்ப்புகளும் இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னா விளையாட்டு மைதானங்களும் குறைஞ்சி போச்சு, விளையாட்டில் நாட்டம் குறைஞ்சி போச்சு. ஏன்னா இந்த எலக்ட்ரானிக், இந்த இன்டர்நெட், இந்த உலகம் நம்மளை அடிமையாக்கிருச்சு. அது உள்ளேருந்து நம்மளால வெளியில் வர முடியல. உங்களுடைய வாழ்க்கையை எளிமையாக நீங்கள் அமைச்சுக்கணும். முதல்ல உணவை பொறுத்தவரை உங்களுக்கு தேவையான உணவு மட்டும்தான் நீங்கள் சாப்பிடணும். இன்னைக்கு உங்களுக்கு அந்த இன்டர்நெட்டில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு நெட்லேயே எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்குது. உங்களுடைய பாடி மாஸ் இண்டெக்ஸை நீங்களே கணக்கெடுத்து நம்மளுக்கு எவ்வளோ கேலரி தேவைப்படும், நம்மளுக்கு எவ்வளோ கார்போஹைட்ரேட் வரைக்கும் சாப்பிடலாம், மற்றபடி எந்த அளவுக்கு பேலன்ஸ்டாக ஒரு ப்ரோட்டீன் ஃபேட் டயட் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம், நம்மளுக்கு எந்த அளவுக்கு நம்மளுக்கு எக்ஸசைஸ் வேணும், என்ன மாதிரி நம்மளுடைய லைஃப் ஸ்டைலை நம்ம மாற்றிக்கணும் அப்படின்னு எல்லாத்தையும் நீங்களே கணக்கெடுத்து நீங்களே பண்ணிங்கன்னா, இந்த மருந்து மாத்திரைகளுக்குள்ளே போகாமல் உங்களுடைய பிளட் சுகரை, இதுக்கு எந்த ஒரு நிபுணர்களோ எந்த ஒரு பெரிய பெரிய மருத்துவ வல்லுநர்களோ உங்களுக்கு தேவையில்லை. உங்களுடைய காமன் சென்ஸே போதும். ஏன்னா உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு நெட்டில் இருக்குது. ஒன்னொன்னுத்தையும் நீங்கள் போய் படிச்சுக்கலாம். ரொம்ப நாள்லாம் ஆகாது. ஒரு 2 நாள் உட்காந்து இதுக்கு ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் செலவு பண்ணீங்கன்னா ஒரு வாரத்தில் இந்த சப்ஜெக்டை மொத்தத்தையும் நீங்கள் படிச்சுட்டு போயிடலாம். அது மட்டும் இல்லாமல் யூடியூப்ல போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை சம்மந்தப்பட்ட யூடியூப் வீடியோஸ் நிறைய இருக்கு. நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் பேசுவாங்க. ஏன்னா எப்படி உங்களுடைய லைஃப் ஸ்டைலை நீங்கள் வச்சுக்கணும், எப்படி உங்களுடைய லைஃப் ஸ்டைலை நீங்கள் மாற்றிக்கணும், எப்படி இந்த சர்க்கரை குறைபாடு வந்தால் நீங்கள் மருந்து மாத்திரையின் அடிமைத்தனம் இல்லாமல் வாழ முடியும், எப்படி உங்களுடைய ரத்தத்தில் உள்ள சர்க்கரையை நீங்கள் சீராக வச்சுக்க முடியும் அப்படின்னு பல ஆங்கிளில் நிறைய வீடியோஸ் ரிசர்ச் பண்ணி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அவங்க கொடுக்குறாங்க. அதை நீங்கள் பார்த்தீங்கனாலே போதும், நீங்கள் படிக்க கூட வேணாம். வித்தின் நோ டைம் நீங்கள் உங்களை தயார்படுத்திக்க முடியும். இது உங்க கையில் இருக்கு. உங்க முயற்சி, உங்கள் ஈடுபாடு, உங்களுடைய அந்த வலிமையான எண்ண அலைகள். நான் சுகாதாரமாகத்தான் இருக்கிறேன். 35 வயசுல உங்களுக்கு ஒரு சர்க்கரை வியாதி வந்துச்சுன்னு ஒரு டாக்டர் டெஸ்ட் பண்ணி சொல்றாருன்னா, நீங்கள் நினைக்க வேண்டிய அந்த மனோதைரியம் என்னன்னா, நான் சுகாதாரமாக தான் இருக்கிறேன், எனக்கு எந்த குறையும் இல்லை அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா போதும். வணக்கம்.